சீதையை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட ராமரின் எதிரே பரமசிவன் காட்சியளித்தார். ராமர் அயோத்திக்கு திரும்பிச் சென்று இஷ்வாகு குலப் பெருமையை நிலைநாட்டும் வண்ணம் அரசாட்சி செய்து பின் மேலுலகம் திரும்புவார் என்று இப்போது ராமரை காண அவரது தந்தையான தசரதர் வந்திருப்பதாகவும் சொல்கின்றார். ராமருக்கும் சீதைக்கும் தசரதர் காட்சியளிக்கின்றார். ஆனால் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ராமர் சீதை இருவரை தவிர கூடியிருந்த மற்றவர்கள் பார்த்ததாய் வால்மீகி சொல்லவில்லை. ஏதோ அதிசயம் ஒன்று நடக்கிறது என்ற அளவில் மட்டுமே புரிந்து கொண்டதாய் சொல்கின்றார். தசரதன் தன் அருமை மகன் ராமனை ஆறத் தழுவிக்கொண்டு தன் மகன் புருஷர்களில் உத்தமன் என தான் உணர்ந்து கொண்டு விட்டதாய் சொல்கிறார். 14 வருட வனவாசமும் முடிவடையப் போகின்றதால் ராமர் சீக்கிரமாய் அயோத்திக்கு திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு ஈடு இணையற்ற வகையில் அரசாட்சி செய்து நீண்ட நெடுங்காலம் பெரும் புகையோடு வாழ்வார் என வாழ்த்துகின்றார் தசரதர். அப்போது ராமர் தன் தந்தையிடம் கைகேயியையும் பரதனையும் விலக்கி விடுவதாய் சொன்னதை மறந்து அவர்கள் இருவரையும் அந்த கடுமையான சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டினார். தசரதரும் அவ்வாறே ஆகட்டும் என வாக்களித்தார். பின்னர் லட்சுமணனுக்கும் ராமருக்கும் தொடர்ந்து சேவைகள் செய்து வருமாறு ஆசி கூறிவிட்டு சீதையை பார்த்து ராமன் இப்போது நடந்து கொண்ட விதத்தாலும் இங்கே நடந்த இந்த அக்னி பிரவேச நிகழ்ச்சியாலும் சீதையின் மனம் துன்புறக்கூடாது என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய தூய்மை அனைவருக்கும் புரியவே இவ்வாறு நடந்தது. செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்ததால் உன்னுடைய புகழ் மற்ற பெண்களின் புகழை விட ஓங்கும். இனி உன் கணவனின் பணிவிடைகளில் நீ இன்புற்று இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு பின்னர் அனைவரும் மேலுலகம் செல்கின்றனர். பின்னர் இந்திரன் ராமரை பார்த்து, ஏதாவது வரம் வேண்டி பெற்றுக்கொள்வாய் என சொல்ல, ராமரும் இந்த போரில் உயிர் நீத்த அனைத்து வானரங்களும் உயிர் பெற்று எழ வேண்டும் என்பதே தனக்கு வேண்டிய வரம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் முழு ஆரோக்கியத்தோடும் எழச் செய்யும்படியும் பிரார்த்திக்கின்றார். இந்திரன், இது மிக அரிதான வரம், எனினும் நான் வாக்கு கொடுத்து விட்டதால் நீ கேட்டது கேட்டபடி நடக்கும் என சொல்ல, இறந்த வானரங்கள் அனைவரும் தூங்கி எழுவது போல எழுந்தனர். பின்னர் ராமரை, நீ மட்டும் அயோத்திக்கு செல்வாய். உன்னுடைய பிரிவால் வாடி வருந்தி தவங்களையும் கடும் விரதங்களையும் செய்து கொண்டிருக்கும் பரத சக்ரூதனர்களை காக்க வேண்டியும் அவர்களை மகிழ்விக்க வேண்டியும் விரைவில் அயோத்தி செல்வாய் என்று கூறிவிட்டு அனைவரும் மறைந்தனர். மறுநாள் விபீஷ்ணன் ராமரை சகல வசதிகளோடும் நீராடி நல்லாடை உடுத்தி ஆபரணங்களை அணிந்து அனைவரையும் மகிழ்விக்க கோர, ராமரோ தான் உடனே சென்று பரதனையும் சத்ருகனனையும் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். விரைவாக அயோத்திக்கு அருகே இருக்கும் நந்தி கிராமம் செல்ல வேண்டும் எனவும், கால்நடையாக சென்றால் பல நாட்களாகிவிடும் என்பதால் அதுவரையில் பரதன் தாங்க மாட்டான் எனவும் சொல்கின்றார். விபீஷணனும் உடனேயே ராவணனால் அபகரித்து வரப்பட்ட குபேரனின் புஷ்பகம் இங்கே இருப்பதாகவும் அதில் அமர்ந்து வெகு விரைவில் அயோத்தி சென்று விடலாம் எனவும் சொல்கின்றான். ஆனால் ராமர் இலங்கையில் சில நாட்கள் தங்கிச் செல்வதே தனக்கு விருப்பம் என சொல்கின்றான். ராமர் விபீஷ்ணன் செய்த உதவிகளை பாராட்டி பேசிவிட்டு, இப்போது தங்க நேரம் இல்லை எனவும் பரதனை சென்று உடனே பார்க்க வேண்டும் எனவும் சொல்கின்றார். ஆகவே விடை கொடுக்குமாறு கேட்கின்றார். விபீஷணன் மிக்க மரியாதையுடனே ராமரை வணங்கி மேலும் என்ன வேண்டும் என கேட்க, போரில் சாகசங்கள் பல புரிந்த வானரர்களுக்கு பரிசளிக்கும்படி சொல்கின்றார் ராமர். அவ்வாறே வானரங்கள் அவர்கள் விரும்பிய வண்ணம் தங்கம், வெள்ளி, நவரத்தினங்கள் என பரிசை பெற்றனர். பின்னர் வானரங்களையும் சுக்ரீவனையும் விபீஷ்ணனையும் பார்த்து ராமர் அவர்கள் அனைவரும் அவர்களின் சொந்த இடத்துக்கு செல்லலாம் எனவும் தனக்கு விடை கொடுக்குமாறும் கேட்கின்றார். விபீஷ்ணனும் சுக்ரீவனும் ராமரின் பட்டாபிஷேக நிகழ்ச்சியை கண்டு களிக்க தாங்கள் அயோத்தி வர விரும்புவதாக சொல்ல, ராமர் அனைவரையும் புஷ்பகத்தில் ஏற்றிக்கொள்கிறார். புஷ்பகம்
பெரும் சப்தத்துடன் விண்ணில் எழும்பியது. சீதையிடம் புஷ்பகத்தில் சென்று கொண்டிருந்த சமயம் ராமர் ஒவ்வொரு இடமாய் காட்டுகின்றார். இதோ பார், இதுதான் நான் ராவணனை வீழ்த்திய இடம், இதுதான் முக்கியமான அரக்கர்கள் ஒவ்வொருவராய் வீழ்த்தப்பட்ட இடம், இதோ இந்த கடற்கரையில்தான் நாங்கள் இறங்கினோம், இதோ இந்த இடத்தில்தான் நலசேது கடல் மீது கட்டப்பட்டது, அதோ பார், எங்கும் வியாபித்திருக்கும் மகாதேவன் எனக்கு அருள் புரிந்து அணை கட்ட உதவியான். இந்த கடற்கரையில் உள்ள இந்த புனிதமான இடம் இனிமேல் சேதுபந்தனம் என அழைக்கப்படும், சகல பாவங்களையும் போக்கும் புண்ணிய இடமாய் கருதப்படும் என்று சொல்லிவிட்டு விபீஷ்ண சரணாகதி நடந்த இடம், வாலி வதம் நடந்த இடம் என ஒவ்வொரு இடமாய் காட்டி வருகின்றார். ராமேஸ்வரத்தில் ராமர் சிவனை பூஜித்து ராவணனை கொன்ற பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்தார் என்பது பற்றி குறிப்பு வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஆனால் ஸ்கந்த புராணத்தில் இது பற்றிய குறிப்பு வருகின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் அங்கே ராமநாத சுவாமி கோவில் எழுப்பி இன்றளவும் அனைவராலும் புனிதமான இடமாய் கருதி வழிபடப்பட்டு வருகின்றது. ஸ்கந்த புராணத்தில் மகாதேவனாகிய ஈசன் ராமரிடம், ராமா, உன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை யார் வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். சேது பந்தனம் நடந்த தனுஷ்கோடியில் ஸ்நானம் செய்து இங்கே என்னை தரிசனம் செய்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று அருளியதாய் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்னர் வழியில் கிஷ்கிந்தை நகர் தெரிய ராமரும் அந்த நகரை சீதைக்கு காட்டினார். சீதை நம்முடன் சுக்ரீவனின் மனைவியும் தாரையும் மற்றும் வானரங்களின் மனைவிமார்களும் அயோத்திக்கு வரட்டும் என வேண்ட அவ்வாறே புஷ்பகம் அங்கே கீழே இறங்கி மற்றவர்களையும் ஏற்றிக்கொண்டு கிளம்பியது. ராமர் ஒவ்வொரு இடமாய் சீதைக்கு காட்டிக்கொண்டே வருகிறார். பரதன் வந்து சந்தித்த இடம், யமுனை நதி, பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம் என ஒவ்வொன்றாக வந்தது. சரையு நதியும் கண்ணில் பட்டது. அங்கிருந்தே அயோத்தியும் கண்ணில் தெரிய ஆரம்பித்தது. பரத்வாஜரின் ஆசிரமத்தில் விமானம் இறங்கி அனைவரும் அவரை வணங்கி நமஸ்கரித்த ராமர் அனைவரின் நலன் பற்றியும் பரத்வாஜரிடம் விசாரிக்கின்றார். பரத்வாஜரும், ராமா, மரவுரி தரித்து காட்டுக்கு சென்றபோது உன் நிலை கண்டு மனம் நொந்த நான் இப்போது நீ எதிரிகளை வீழ்த்துவிட்டு வெற்றி வீரராய் அயோத்திக்கு வந்திருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். காட்டில் உனக்கு நேர்ந்தவைகள் அனைத்தையும் நான் அறிவேன். சீதை அபகரிக்கப்பட்டதும், நீ தேடி அலைந்ததும், சுக்ரீவன் உதவி பெற்றதும், சேதுவை கட்டியதும், கடல் தாண்டியதும், ராவணனை வீழ்த்தியதும், பின்னர் அனைத்து தேவாதி தேவர்களும் நேரில் வந்து உன்னை வாழ்த்தியதும் அனைத்தும் என் தவ வலிமையால் நான் அறிந்து கொண்டேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்கின்றார். ராமர் வழியில் உள்ள மரங்களெல்லாம் பூத்து குலுங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள பரத்வாஜரும் அவ்வாறே அருளினார். பின்னர் ராமர் அனுமரை பார்த்து, நீ விரைவில் சிருங்கவேரபுரம் சென்று அங்கே குகன் என்னும் என்னுடைய நண்பனை பார்த்து நாம் அனைவரும் நலம் எனவும் அயோத்தி திரும்புவதையும் சொல்வாயாய். அவனிடம் கேட்டு பரதன் இருக்கும் இடம் தெரிந்து கொண்டு பரதனை பார்த்து அழைத்து விஷயங்களையும் எடுத்து சொல்லு. நாம் அயோத்தி திரும்புகின்றோம், வெற்றியோடும் சீதையோடும் என்பதை அவனுக்கு எடுத்துச் சொல்வாய். ஈசன் அருளால் எங்கள் தந்தை நேரில் வந்து எங்கள் அனைவரையும் வாழ்த்தியதையும் தெரிவி. விபீஷ்ணன் சுக்ரீவனோடு மற்ற வானரங்கள் புடைசூழ நான் அயோத்தியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வாய் என அனுப்பி வைக்கிறார். பின்னர் அனுமனிடம் சொல்கின்றார், இந்த செய்தியை நீ சொல்லும்போது பரதனின் முகபாவம் எப்படி உள்ளது என்பதை, ஏதேனும் மாறுதல்கள் ஏற்படுகின்றனா என்பதையும் கண்டுவிட்டு எனக்கு தெரிவிக்க வேண்டும்.
நான் திரும்புவது குறித்து உண்மையில் பரதன் என்ன நினைக்கின்றான் என்பது எனக்கு தெரிய வேண்டும். ராஜ்யத்தை இத்தனை வருஷங்கள் பரதன் நிர்வகித்து வந்திருக்கின்றான். என்ன இருந்தாலும் ராஜ்ய ஆசை யாரை விட்டது? அதிலும் இத்தனை சுகபோகங்களும் சகல விதமான சௌகரியங்களும் வசதிகளும் உள்ள ராஜ்யம் யாரைதான் கவராது? ஒருவேளை பரதனுக்கு இத்தனை வருஷங்களில் இந்த ராஜ்யத்தின் மீது ஆசை ஏற்பட்டிருந்தால் அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா? அது என் கடமை என்று சொல்லி அனுப்புகிறார் ராமர். அவ்வாறே அனுமனும் சென்று அயோத்தியை மிக மிக வேகமாய் அடைய வேண்டி விரைந்தார். அயோத்தியை மிக வேகமாய் அடைந்த அனுமன் அங்கே சிருங்கிவேரபுரத்தில் குகனை கண்டு ராமரின் செய்தியை தெரிவித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து விரைவாக நந்தி கிராமத்தை அடைந்தார். அங்கே பரதன் தவக்கோலம் பூண்டு ராமரின் பாதுகைகளை வைத்து நேர்மையான உண்மையான மந்திரி பிரதானிகளுடன் மக்கள் தொண்டை உண்மையாக மகேசன் சேவையாக நினைத்து ஆட்சி புரிந்து வந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி கொண்டார் அனுமன். அயோத்தி மக்களும் தாங்கள் அன்பை பரதன் பால் காட்டும் விதமாய் பரதன் அனைத்தையும் துறந்து வாழும்போது தாங்கள் மட்டும் மகிழ்வான விஷயங்களில் ஈடுபடுதல் நல்லதல்ல என இருந்தனர். இப்படி இருக்கும் நிலையில் அனுமன் போய் சேர்ந்ததும் பரதனைக் கண்டு வணங்கி இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் ராமரின் செய்தியை தெரிவித்தார். எந்த ராமரை நினைத்து வருந்தி அவர் வரவை குறித்து ஏங்குகின்றீர்களோ அந்த ராமர் வருகின்றார். ராவணனை கொன்று சீதையை மீட்டு நண்பர்கள் லட்சுமணன் மற்றும் வானர படைகளுடன் சகல விதமான பெருமைகளையும் ஈட்டிய ராமர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அனுமன் தெரிவிக்கின்றான். செய்தி கேட்ட பரதன் ஆனந்தத்தின் மூர்ச்சை அடைந்தான். பின்னர் ஒவ்வொரு மூர்ச்சை தெளிந்து எழுந்து அனுமனை கட்டித் தழுவி தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினான். அனுமனிடம் ராமர் வந்து அரசை ஏற்றுக்கொள்ளப் போவது பற்றிய தன் ஆனந்தத்தையும் சொல்கின்றான் பரதன். அனுமன் அப்போது ராமர் அயோத்தியில் இருந்து கைகேயியின் வரங்களினால் தசரத சக்கரவர்த்தி ராமரை காட்டுக்கு அனுப்பியது முதல் அன்று வரை நடந்த அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்து சொல்லி முடிக்கின்றார். ராமர் வந்து கொண்டிருக்கின்றார் என்றும் சொல்லவே அயோத்தி நகரம் கொண்டாட்டங்களை ஆத்தது. இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கினீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு கதையும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வர சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக அந்த கதையை நான் எழுதி போடுவேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.